பிரபல பின்னணி பாடகி ஸ்வர்ணலதா நுரையீரல் கோளாறு காரணமாக சென்னையில் காலமானார். கேரள மாநிலம் பாலக்காட்டில் 1973 ஆண்டு பிறந்த ஸ்வர்ணலதா தனது 14வது வயதில் MS விஸ்வநாதன் இசையமைப்பில் தனது முதல் திரைப்பாடலை பாடி இசைப்பயணத்தை துவக்கினார். தமிழ், தெலுங்கு, மலையாளம் என பல்வேறு மொழிகளில் 7500க்கும் அதிகமான பாடல்களை பாடியுள்ளார். சில நாட்களாக நுரையீரல் நோய் காரணமாக பாதிக்கப்பட்ட அவர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி ஞாயிறன்று மரணமடைந்தார். அவரது உடல் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள அவரது சொந்த வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. ஸ்வர்ணலதாவின் உடலுக்கு இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ், தயாரிப்பாளர் KT குஞ்சுமோன் உள்ளிட்ட திரையுலகத்தினரும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தினர். அவ பாடின பாட்டு அத்தனை பாட்டும் நல்ல அருமையான பாடல்கள். அந்த வாய்ஸ் ஒரு 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 மாதிரியான ஒரு என்ன சொல்றது, ஒரு மென்மை வாய்ந்த வாய்ஸ், ஒரு இனிமையான ஒரு வாய்ஸ். அது அப்படிப்பட்ட நல்ல பிள்ளை, நல்ல பாடி நல்ல பேரும் புகழட்டும் அந்த பிள்ளைக்கு இப்படி ஒண்ணு வரக்கூடாது. ஸ்வர்ணலதாவின் இறப்பு தங்கள் குடும்பத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று அவரது சகோதரர் வேணுகோபால் தெரிவித்தார். நாங்கள் 10 பேர் மக்கள், அதில் ஸ்வர்ணலதா 9வது பொண்ணு. அவங்களுக்கு ஒரு வருஷமா லங்ஸ் ப்ராப்ளம் இருந்தது. அது அப்பப்போ இன்ஃபெக்ஷன் வரும் போகும் அந்த மாதிரி இருந்தது. நேற்று கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இன்னைக்கு காலையில் 6 மணி 6:30 மணிக்கெல்லாம் தனியாக மருத்துவமனைக்கு போனோம். அங்கே சிகிச்சை பலன் அடையவில்லை. அவங்க இறந்துட்டார். அவங்க தான் எங்கள் வீட்டில் குல விளக்கு அவர் தான். என்ன சொல்ல முடியும். தேசிய விருது, தமிழக அரசின் கலைமாமணி விருது உள்ளிட்ட ஏராளமான விருதுகளை பெற்றவர் ஸ்வர்ணலதா. அவரது இறுதிச் சடங்கு திங்கட்கிழமை நடக்கிறதா.